Welcome to J Academy. Today we are going to learn 3 marks questions of first unit 2 Gentlemen of Verona. Already in the previous parts we have learned some questions. In this question balance 3 questions we are going to see. The question is, describe the girl with whom the boys were talking to in the cubicle. Describe the girl with whom the boys were talking to in the cubicle. Cubicle பாய்ஸ் பேசி கொண்டிருந்த அந்த பெண்மணியை விவரிக்கன்னு கேட்டிருக்காங்க. அவள் எப்படி இருந்தா, அவளை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. The girl with whom the boys were talking to in the cubicle was their sister Lucia. We have already known இல்லையா, அவங்க வந்து cubicle யார் கூட பேசிகிட்டு இருந்தாங்க, அவங்களுடைய சிஸ்டர் லியூசியா கூட பேசிகிட்டு இருந்தாங்க. The girl with whom the boys were talking to in the cubicle was their sister Lucia. She was about 20 years old, suffering from tuberculosis of the spine. டியூபர்குலோசிஸ்னால் நமக்கு தெரியும், ஆனால் நம்ம எப்போவுமே அது லங்ஸை தான் அஃபெக்ட் பண்ணோன்னு நினைப்போம். இல்லை, சம்டைம்ஸ் அது வந்து போன்ஸு, ஸ்பைன் இந்த மாதிரி கூட அஃபெக்ட் பண்ணோண்டா. நெக்ஸ்ட்டு, ஷி வாஸ் ப்ராப்ட் அப் ஆன் பில்லோஸ் wearing a pretty lace jacket. Okay, she was propped upon pillows wearing a pretty lace jacket. ப்ராப்ட் அப்னா ஒரு ஏதோ ஒரு துணையால் வச்சுருப்பாங்க, அதான் வந்து பில்லோஸை வச்சு சாஞ்சு உட்காந்துருப்பாங்க. Her eyes were soft and tender. She resembled her brothers. அவங்களுடைய ஐஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப டெண்டராக, ஒரு மாதிரி இளமையாக யங்கான கண்ணாக இருக்கும். அண்ட் ஷி ரிசம்பிள்டு ஹர் பிரதர்ஸ், அப்படியே பார்க்குறதுக்கு அவங்க பிரதர் மாதிரியே இருப்பாங்க. இதான் லேஸ், இந்த மாதிரி லேஸாலான ஒரு ஜாக்கெட் போட்டிருப்பாங்கடா. அண்ட் ப்ராப்டப், இது ப்ராப்டப் வித் பில்லோ, இந்த மாதிரி பில்லோஸ் வச்சு சாஞ்சு உட்காந்துருப்பாங்க. The next, see these eyes, okay, very beautiful, tender, soft and tender eyes she has. Nicola and Jacopo's sister Lucia has the tender and soft eyes. Then these pictures, look at this picture. The siblings are looking same. Okay, resemblance means same ஆ இருக்கிறது. இந்த look at this picture also. This also they look same இல்லையா, அவங்கள பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் பிரதர் சிஸ்டர் அப்படின்னு. அது மாதிரி தான் லியூசியாவும் இருந்தா. Then this is spinal cord. இப்போது லியூசியா was suffering from tuberculosis of the spine. ஸ்பைனை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டியூபர்குலோசிஸால் அவள் பாதிக்கப்பட்டிருந்தா. Once again see the question. Describe the girl with whom the boys were talking to in the cubicle. The girl with whom boys were talking to in the cubicle was the sister Lucia. அந்த பாய்ஸ் வந்து அவங்க சிஸ்டர் லூசியா கூட பேசிகிட்டு இருந்தாங்க. And she was about 20 years old, suffering from tuberculosis of the spine. அவளுக்கு வந்து 20 வயசு இருக்கும் கிட்டத்தட்ட. அவள் வந்து டியூபர்குலோசிஸ், ஸ்பைனாக பாதிக்கிற ஒரு டியூபர்குலோசிஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தா. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட். She was propped up on pillows wearing a pretty lace jacket. அப்படியே அவள் வந்து பில்லோவை துணைக்கு சாய்ச்சி வச்சுக்கிட்டு ஒரு ப்ரிட்டியான அழகான ஒரு லேஸாலான ஒரு ஜாக்கெட் போட்டிருந்தா. Next point. Her eyes were soft and tender. She resembled her brothers. அவளுடைய கண்கள் வந்து ரொம்ப சாஃப்டாக, மென்மையாக, இளமையாக இருந்துச்சு. அண்ட் she resembled her brothers. அவள் பார்க்குறதுக்கு அவங்க பிரதர்ஸ் மாதிரியே இருந்தா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Recount the untold sufferings undergone by the siblings after they have rendered homeless. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சிப்ளிங்ஸ் 2 பேரும் அவங்க வீடெல்லாம் வாரனால் இழந்ததுக்கு அப்புறமா என்னென்ன சஃபரிங்ஸ் பட்டாங்க, என்னென்ன கஷ்டப்பட்டாங்கன்னு கேட்குறாங்க. After the siblings were rendered homeless, they suffered from ஸ்டாவேஷன். அவங்க 2 பேரும் வீடு இல்லாமல் இருந்ததுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸ்டாவேஷன் மீன்ஸ் வாட்டா? ஸ்டாவேஷன் மீன்ஸ் அவங்க ரொம்ப பட்டினியாக கிடக்கிற அளவுக்கு ரொம்ப ஏழ்மையான நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட். They were exposed to the cold winter. They stayed in a sort of shelter amidst the rubble. They were exposed to the cold winter. We know that இல்லையா, இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அங்கே எப்படி இருக்கும், ஃபுல்லாகவே வின்டர்னால் ரொம்ப ஃபுல்லாக ஒரே ஐஸாக
ரொம்ப இதாக இருக்கும். அந்த விண்டரில் அவங்க இருந்தாங்க. அண்ட் தே ஸ்டேட் இன் a sort of shelter amidst the rubble. ரபிள்னா என்ன, அப்படியே அந்த டெப்ரிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இடிபாடுகளுக்கு இடையில் வாழ்ந்தாங்க. Then their sister was suffering from tuberculosis of the spine. They did odd jobs to save the money for her treatment. அது தெரியும், ஆல்ரெடி வேணும். பாருங்கள், இந்த மாதிரி அவங்க ரொம்ப ஒரு ஸ்டாவேஷனான நிலைமைக்கு போனாங்க. சாப்பிடவே வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. தென் இந்த மாதிரி ரொம்ப ஒரு கோல்டு வின்டரில் ஒரு ஹோம்லெஸ்ஸாக அப்படியே ஸ்ட்ரீட்ஸில் திரிகிற மாதிரி அவங்களுடைய லைஃப் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. The winter was very harsh in western countries. In India we don't have that like winter. In our places it's very normal, but in the western countries it's very very severe. That like in that situation they were homeless. இப்போ ஹோம்லெஸ்ஸாக இருந்தால் எவ்வளோ ஒரு கஷ்டமான டிஃபிகல்ட்டியான சுச்சுவேஷனில் இருந்திருப்பாங்க. தென் அதனால தான் இந்த மாதிரி அவங்க வீடெல்லாம் ஜெர்மன்ஸ் வந்து டிஸ்ட்ராய்ட் பண்ணிட்டாங்க. அந்த டெப்ரிஸ்குள்ளேயே அந்த டெப்ரிஸ்லேயே அவங்க வந்து வாழ்ந்தாங்க. தென் த நெக்ஸ்ட் கொஷின், next question, once again I repeat. Recount the untold sufferings undergone by the siblings after they have rendered homeless. After the siblings were rendered homeless, they suffered from starvation. ஓகே, வீடெல்லாம் எல்லாமே இருந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு பட்டினிக்கான நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. Then they were exposed to the cold winter. They stayed in a sort of shelter amidst the rubble. The next point is, their sister was suffering from tuberculosis of the spine. They did odd jobs to save money for her treatment. ஓகே, அவங்க சிஸ்டர் வந்து டியூபர்குலோசிஸ்னால் பாதிக்கப்பட்டாங்க. அதனால் அவங்க பல வேலைகளை செஞ்சு அவங்களுடைய சிஸ்டருடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக சேவ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் கொஷின், the narrator did not utter a word and preferred to keep the secret himself. Why? Substantiate the statement with reference to the story. ஓகே, நரேட்டர் வந்து அவருக்கு இந்த விஷயத்தை சீக்ரெட்டெல்லாம் நர்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆனாலும் அவர் என்ன பண்ணல, ஒரு வார்த்தையும் அந்த பாய்ஸ்கிட்ட கேட்கல. ஒய் அப்படின்னு கேட்குறாங்க. The narrator admired their devotion, honesty and integrity. He understood that the boys did not want anybody's sympathies and charity. The narrator admired devotion and honesty and integrity. ஓகே, அந்த நரேட்டர் வந்து அவர் வெரோனாவில் இருக்கும்போது அந்த பாய்ஸை நிறைய இடத்துல பார்க்குறாரு இல்லையா, அப்போ அவங்களுடைய அந்த டிவோஷன் மீன்ஸ் அர்ப்பணிப்புணர்வோடு செய்கிறது, ஆனஸ்டி நேர்மை அண்ட் இன்டெகிரிட்டி, அப்படியே ஒருமுகப்பட்டு ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்கிறது, இதெல்லாம் பார்க்குறாரு. அண்ட் ஆல்சோ அவர் வந்து தெரிஞ்சுக்கிறாரு இவங்களுக்கு யாருடைய சிம்பதியும் சேரிட்டியும் தேவையில்லைன்னு. தென் he did not want to interfere in their family affairs. So he didn't utter a word and preferred to keep the secret himself. ஓகே, அவரும் அதனால் அவங்களுடைய ஃபேமிலி அஃபேர்ஸில் குறுக்கிட அவர் விரும்பலை. அதனால் அது அவருடைய சீக்ரெட்டாக வச்சுருந்தார். ஓகே, once again, the narrator did not utter a word and preferred to keep the secret himself. Why? Substantiate the statement with the reference to the story. The narrator admired their devotion, honesty and integrity. He understood that the boys did not want anybody's sympathy and charity. He did not want to interfere their family affairs. So he did not utter a word and preferred to keep the secret himself. Okay students, you watch 2 or 3 times this video, then you can easily understand hard work never fails. Okay, so work hard, listen well and write out it in your notes and study well, then you can score high marks. Yeah, this is the homework session. Watch this video and study well and write 2 or 3 times in your note. Then if this video is useful, please subscribe my channel. Thank you. See you in the next video. Bye bye.